வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இன்றைக்கி காம்படிஷன் கிளம்புறாங்க. அதில் அவங்க இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து இட்டு போகிறாங்க. இதை மேக்கப் போடுறாங்க பாருங்கள். மேக்கப் போடுறது வந்து என் மச்சான் ஒய்ஃபு 2 பேர். அவங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் போடுறாங்க. என் பொண்ணுக்கு பெரிய தங்கச்சி போட்டுது. இது வந்து அத்தோட பொண்ணு அது பாருங்கள். இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, பாப்பா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தவங்கள ஆட்டோ எட்டு போயிட்டு அவங்க நம்ம தான் சேஃபாக எட்டணும் டீச்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம எட்டு போகிறோம். இப்போ அழகாக அவங்கள எட்டு போய் இறக்கி என் பொண்ணு எங்கள் வீட்டம்மாட்ட கேட்டேன், என்ன இதெல்லாம் படிக்காமல் இந்த வேலைலாம் பார்க்குறியான்ட்டு நான் கேட்டேன். என் பொண்ணு ஃபஸ்ட்டு வரணும், செகண்ட் வரணும், எங்கள் அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் பொண்ணு இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் அப்புறம். முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு மேடையில் ஒரு மேடையில் ஏறினா தானே தெரியும் அவங்க, அதாவது பயம், அந்த பயத்தெல்லாம் போக்குறது. மேடை ஏற மைக்கெலாம் பிடிக்கிற அம்மா சில பேர்லாம் பதட்டப்படுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க போகணுன்னு அவங்க அம்மா ஃப்ரீயாக விட்டாங்க அவங்கள. அதால் இப்போ அந்த ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் இட்டு போய் எல்லா பிள்ளைங்களும் இட்டு போயிட்டு அவங்க டான்ஸ் சும்மா ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க பாருங்கள். சும்மா அது மட்டும் காட்டுறேன். இன்றைக்கி வந்து அதாவது பவர் கட்டு, அதாவது அங்கே வெளிச்சம் சரியாக நம்மளுக்கு ஃபோக்கஸ் வரல. ஏதோ நம்ம எடுத்துருக்குறோம். எல்லா பிள்ளைங்க நல்லா ஆடினாங்க. அவங்க அப்புறம் ஆடிட்டு அவங்கள இன்னும் சேஃபாக அவங்களுக்கு பிஸ்கெட்டு டீலாம் கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸு கொடுத்து அவங்கள்ட்ட வந்து ஸ்கூலில் விட்டோம். வரும்போது அவங்க தூக்கம் வருதுன்னா ஆட்டோவில் தூங்கிட்டாங்க. சரிங்க, நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெற்றி ரியா எஸ்எல் மேலே தெரியுது பாருங்கள். இது யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வரும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பொண்ணும் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. பாருங்க.